ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சங்குப்பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்குப்பூவை எப்படி பிளான்டேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் சீட் பாட்ஸ் இருக்கும், அதில் நிறைய சீட்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக சங்குப்பூவை க்ரோ பண்ண முடியும். இதுதான் இந்த சீட் பாட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸ் வந்து நம்ம பிளான்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சீட்ஸ்லாம் நம்ம வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஹோல் மாதிரி எடுத்துகிட்டு அதில் நம்ம சீட்ஸ்லாம் வச்சுக்கலாம். எனி டைப் ஆஃப் சாயில்லையுமே இந்த சீட்ஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இது நம்ம சாயிலால் கவர் பண்ணிக்கலாம். ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் ஃப்ளவரோட சீட்ஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜெர்மினேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், 2 to 3 வீக்ஸ் ஆகலாம். இப்போ ஜெர்மினேட் ஆகிருக்கு. ஒரு சின்ன பேபி பிளான்ட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பாட்லேயுமே 2 இது ஜெர்மினேட் ஆகிருக்கு, க்ரோ ஆகும். கொஞ்சம் நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு இதில் வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா க்ரோ ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு க்ரோ ஆகிருக்கு. வாட்டர் வந்து ரெகுலராக நம்ம வந்து போடலாம். இது வந்து ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான். இந்த மாதிரி நீங்கள் வேற ஒரு இதில் நம்ம வச்சுட்டோம் அந்த பிளான்ட்ஸை அப்படின்னா அது வளரும் போது அதுக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஃப்ளவர் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. கொடியும் கொஞ்சம் நல்லா பெருசாகிருச்சு. இந்த டைமில் நம்ம ஏதாவது அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு சின்ன குச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம அதை வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கொடி வந்து அந்த குச்சியில் நல்லா வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இது நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஒயிட் ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதோட ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு சங்கு மாதிரியே இருக்கும். இது நம்ம பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் இருக்குது. இந்த சீட்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வாங்கி க்ரோ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கொடியும் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பெஸ்ட் ப்ராப்ளம் எதுவும் வந்தது கிடையாது. ஒருவேளை அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபெர்டிலைசரும் நம்ம எதுவுமே பெருசாக போட்டது கிடையாது. பார்த்திங்கன்னா இந்த செடி நல்லா வளர்ந்துருச்சு, மேலே வரைக்குமே வளர்ந்து வந்துருச்சு. ப்ளூ கலரில் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒயிட்டும் இருக்குது, அதே மாதிரி ப்ளூ கலர் அந்த ஃப்ளவரோட பிளான்ட்டுமே இருக்குது. ரெண்டுமே இதோட சப்போர்ட்னால வளர்ந்து வந்துடும். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு சீட் பாட் இருக்கும். இந்த சீட் பாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பித்தோன்னே உள்ளே நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதை நம்ம திருப்பியுமே வந்து க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் ஆனவுன்னா நல்லா வளர ஆரம்பித்து நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. நீங்களும் க்ரோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். டேக் கேர்.